வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி சோயா பிரியாணி, மீல் மேக்கர் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது நான்வெஜ் இல்லாத நாட்களில் நம்ம இந்த சோயா பிரியாணி சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் வரும். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 கப் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் கொதிக்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்தாலும் போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. நல்லா பிழியணும், தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி பிழிஞ்சு நம்ம அது கூட போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மீல் மேக்கர்லேயும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 1 கைப்பிடி புதினா, அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி மல்லித்தழை, அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாசனைக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய். ஃபுல்லாகவே நெய்யில் செஞ்சால் திகட்டிடுங்க. அதனால தான் ஆயிலும் இதுவும் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 7 கிராம்பு, கொஞ்சமாக கடற்பாசி, ஒரு அன்னாசி முக்கு, 4 பட்டை. சுருள் பட்டை எடுத்திருக்கேன். வேறு பட்டையாக இருந்தால் 2 துண்டு போதும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் சூடானதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்துக்கலாங்க. சம அளவு எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி இதில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா புதினா, அது 1 கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன். பச்சை மிளகாய் போட்டு அதோட ஸ்மெல் நல்லா இருக்குங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்தை அப்படி போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி, பெரிய சைஸ் 2 தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு, சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 600 கிராம் அரிசி போட போகிறேங்க. அதுக்கு 3 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட் தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும். தக்காளியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சோயா ஆட் பண்ணிக்கலாம். சோயா கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலே வேகட்டுங்க. அப்போ தான் இந்த மசாலாவில் இருக்கிறதெல்லாம் சோயாவில் கொஞ்சம் பிடிக்கும். பாதி அளவு சோயா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்து
நான் போடுறேன். நான் சாப்பாட்டு ரைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த டைமில் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. மெதுவாக பாஸ்மதி ரைஸாக இருந்தால் மெதுவாக கிளறி விடுங்க. லைட்டாக கிளறினா போதும். நான் சாப்பாடு அரிசினால நல்லா கிளறிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 600 கிராம் அரிசிக்கு 1200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1000 ml தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கொதி விடணுங்க. கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. பாஸ்மதி ரைஸாக இருந்தால் லைட்டாக கிளறினா போதும், இன்னும் உடஞ்சிடும். இப்போ மூடி போட்டு நான் 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரே விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே விட வேண்டாம். இப்போ நம்மளுடைய பிரியாணி வெந்துடுச்சுங்க. பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையாக சுவையான டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சோயா பிரியாணி பாருங்கள், அடியெல்லாம் பிடிக்கலைங்க. நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்ட நெய் ஊற்றிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நெய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நெய் இருக்கும். அதுக்கப்புறம் கிளறிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.